வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னா யாரு? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவர். அதாவது நம்ம கடவுள்ல குபேந்திரன் எப்படி பணக்கார கடவுள் சொல்றோமோ அது போல திடீர்னு ஒரு வசதி கொடுக்கிறவர் யாருன்னா இந்த சுக்கிர பகவான் தான். அதுக்காக தான் சொத்துக்கு அதிபதி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி, குறிப்பா ஒரு பெண்ணுக்கு அதிபதியா இந்த சுக்கிரன் இருக்கார். இந்த உடைய துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு யோகத்தை, அருமையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த மாசம் கொடுக்க போறாரு. காரணம் என்னன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறார். இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படின்னா அந்த 6ஆம் இடம் அப்படின்றது ரோகஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கிறார். அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான ஒரு மாசமா இருந்தா கூட, ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் யாருக்கு நல்லா இருக்குதுன்னா சம்பளம் வாங்குறோம் பாத்தீங்களா, அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுய தொழிலுக்கு 10ஆம் இடம் தான் இந்த உடைய இடம் நம்ம சொல்றோம். அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு 10ஆம் இடம். அப்ப அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடத்துல போய் அந்த சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே உச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில மட்டும்தான். கிட்டத்தட்ட உச்சம் அடைஞ்ச காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல, நல்லதா இருந்தது. ஆனா சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சு இருந்த காலத்துல புதன் பகவான் கூட போய் நீச்சம் அடைஞ்சிருந்தாரு பாத்தீங்களா. கொடுக்குற கிரகம் கூட இருந்தாலும் கெடுக்கிற கிரகம் பக்கத்திலே இருக்குதுன்ற மாதிரி சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா வேலை செய்துட்டு இருந்தாரு. ஆனா புதன் பகவானும் கூட போய் உக்காந்து நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் நானும் பண்ணுவேன்ட்டு 2 பேருக்கு கிரகம் முன்ன பண்ண போய் உட்கார்ந்து இருந்தாலும் மீனராசியில் உட்கார்ந்து இருந்தாங்க. அவரு உச்சமாயிருந்தாரு, புதன் நீச்சமாக உட்கார்ந்தாரு. அவரும் வக்கரம் அடைஞ்சாரு, இவரும் வக்கரம் அடைஞ்சாரு. அவரும் இயல்பு நிலைக்கு திரும்பினாரு, இவரும் இயல்பு நிலைக்கு திரும்பினாரு. இப்ப இந்த 7ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் கரெக்டா மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த சுக்கிர பகவான் தனிச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாரு. புரியுதுங்களா? அப்ப கிட்டத்தட்ட இந்த மே மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அந்த 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த புதன் மாறிடுறாரு இல்லைங்களா, மீனராசில இருந்து மேச ராசிக்கு மாறிட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு நீங்க திரும்பிடுவீங்க. அப்ப உங்களோட ராசிக்கு 6ஆம் இடம். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நல்ல வேலை இல்லாம, நல்ல உழைப்பு இல்லாம, நல்ல சம்பளம் இல்லாம, இதனால பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை ரன்னிங் பண்ண முடியாம, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, அது ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 7ஆம் தேதிக்கு மேல புதன் வெளியில வந்துட்டாருன்னா சுக்கிர பகவான் தனிச்ச நேரத்துல உச்சமா உட்காருவாரு. அப்படி உட்காரக்கூடிய காலகட்டத்துல அப்ப உங்க கையில 4 காசு கண்டிப்பா நிக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி, சனி அதாவது ராக்கெட் பயிற்சி ஆகிறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி ஆயிட்டாரு. அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது பார்க்கும்போது ருணரோக சனியா உங்களுக்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ருணரோக சனினா 5ஆம் இடத்துல இருந்து இப்ப 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். அருமையான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நிச்சயமா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும், குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும், சனி பயிற்சின்றது முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ருணரோக சனியா வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடம் பிரச்சனை, அதே மாதிரி தொழில் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற அந்த குழப்பங்கள், மேக்சிமம் துளாராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், இப்போதைக்கு பண கஷ்டம், தொழில் முன்னேற்றம் இல்லாம கொஞ்சம் சிரமப்படுறீங்க. இது எல்லாமே நிச்சயமா இந்த சனி பயிற்சி அடைஞ்ச காலகட்டம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமச்சனியே இருந்தவர் ருணரோக சனியா போயிருக்கிறது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வலு சேர்க்கிற இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அப்ப இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா 95% உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. சரிங்களா?
அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இந்த மே மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பகவான் வந்து ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு குரு வந்து பயிற்சி ஆகிறார். அப்ப உங்க ராசிக்கு குரு பகவான் வந்து இப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 8ஆம் இடத்துல இருந்து அடுத்தது 9ஆம் இடத்துக்கு போனாருன்னா அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா இப்ப குரு வந்து 8ல இருக்கிறார். குரு 8ல இருக்கிறாருன்னா இப்போதைக்கு குரு பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம்னா பாக்கிய குருவா போவார். ஆனா இப்ப வந்து இருக்கிறது அஷ்டம குருவா இருக்கிறார். அஷ்டம குருல நஷ்டங்கள் பண்ற மாதிரி கொஞ்சம் 8ஆம் இடத்துல இருந்து குழப்பத்தை கொடுக்கிறாரு. அப்ப இந்த குரு பகவான் அடுத்தது பயிற்சி ஆயிட்டாருன்னா பாக்கிய ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப உங்களுடைய கனவுக்கு பாத்தீங்களா வெளிநாடு போலன்ற ஒரு ஆம்பினேஷன் இருக்கும், அரசியலுக்கு போகுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், கவர்மெண்ட் வேலையை சிலர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, சிலர் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, சிலர் வந்து திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்பதான் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் பாக்கிய ஸ்தானமா போறாரு. அப்ப இந்த பாக்கியஸ்தானமா போற குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு வந்து மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமா உங்க ராசி தான் குரு பாக்குறாரு. ஏன்னா குருவுடைய பார்வை பாத்தீங்க அப்படின்னா 5, 7, 9. அப்ப மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமா உங்க ராசி தான் பாக்குறாரு. அது குறிப்பா புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வலு சேர்க்கிறாரு. ஆண் இருந்து எனக்கு பெண் இல்லை, பெண் இருந்து ஆண் இல்லை, சில டைம் எனக்கு 2 இல்லைன்றீங்களா? ஏன்னா குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் இந்த குரு பகவான் அடுத்தது எப்ப மாறுறாருன்னு பாத்தீங்கன்னா 2026ல 6ஆவது மாசம் 1ஆம் தேதி தான் மீண்டும் குரு மாறுறாரு. அப்ப அது வரைக்குமே உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துலதான் குரு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப முழுக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், சனி பயிற்சியே உங்களுக்கு ரொம்ப டாப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ருணரோக சத்ரு சனியா இருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா சனி பயிற்சியே உங்களுக்கு சூப்பரா தான் இருக்குது. அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இப்ப பாக்கிய ஸ்தானத்துக்கு வர்றதுனால பாக்கிய குருவா வராரு. அப்ப குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சம ராகுவா வராரு. அப்ப பஞ்சம ராகுவா வர்றதுனால கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டு பிரச்சனை தீரும், தோட்டத்துறவு பிரச்சனை தீரும், இடம் வாங்கி கிரையம் பண்ண முடியாம இருந்தவங்களுக்கு இடம் பிரச்சனை கண்டிப்பா தீரும், சொந்த வண்டி வாகனம் போட்டுட்டு அது டியூ கட்ட முடியாம ரன்னிங் பண்ண முடியாம அந்த வண்டிக்கு செலவு பண்ண முடியாம குழப்பத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த பஞ்சம ராகு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு சனி பயிற்சி டாப்பில் இருக்குது, குரு பயிற்சி யோகத்தை கொடுத்திருக்குது, ராகு பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்குது, பணம் வரவு கொடுத்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் 12ஆம் இடத்துல இருந்து இப்ப 11ஆம் இடத்துக்கு வராரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்ப லாப கேதுவா வர்றதுனால நிச்சயமா உங்களுக்கு மனைவினாலேயோ தாயினாலேயோ தந்தையினாலேயோ உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களாலேயோ இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு அமௌண்ட் பணமோ ஏதாவது வராதுன்னு நினைக்க கூட பணம் கூட உங்களுக்கு இப்ப வரலாம். ஏன்னா லாபஸ்தானத்துல கேது வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு பணம் வர ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான 3 கிரக பயிற்சியுமே இப்ப நடக்குதுங்க. நடந்துருச்சு, சனி பயிற்சி நடந்துருச்சு, 14ஆம் தேதி குரு பயிற்சியும் 18ஆம் தேதி வந்து ராகு பயிற்சி நடக்கிறதுனால கண்டிப்பா வந்து துளாராசிக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். மொத்தத்துல உங்களுடைய அந்த எடுத்து வச்ச முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு திருவினையாக்கும், வெற்றிக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகும். அதனால எப்படி பார்த்தாலுமே மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு குரோதி வருடத்துல இருந்த கஷ்டம் எல்லாம் இந்த விஸ்வாவசு வருடத்துல கண்டிப்பா இருக்காது. அதுக்கு அடித்தளம் ஆணி வேறு தான் கிட்டத்தட்ட இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் எப்படியோ மொத்தத்துல நீங்க வாழ்க்கையில மேல வர போறீங்க, கரை ஏற போறீங்க, சாதிக்க போறீங்க, வாழ போறீங்க, வளர போறீங்க. சரிங்களா? நீங்க இது என்னன்றத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.